ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான 5வது டெஸ்ட் போட்டி ஃபர்ஸ்ட் டேல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா இங்கிலாந்த வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த 5வது டெஸ்ட் போட்டிக்கான பிட்சை பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஸ்பின்னுக்கு ஃபேவரா இருக்கிற மாரி உருவாக்குனதா சொன்னாங்க. முதல் 4 போட்டி நடந்தது ஒரு 50-50 தான். பேட்டிங், பவுலிங்க்கு ஏத்த மாரி இருக்கும். ஆனா 5வது டெஸ்ட் மேட்ச் முழுக்க முழுக்க ஸ்பின்னு கை குடுக்குற மாரி தான் பிட்சை வடிவமைச்சதா சொன்னாங்க. அதுக்கேற்றபடி ஸ்பின்னர்ஸே 10 விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. அதுல டாப் யார் அப்படின்னா குல்தீப் யாதவ் தான். அவர் 5 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. வேகப்பந்து வீச்சாளர்கள்னு பார்த்தோம்னா பும்ரா, சிராஜ் பும்ரா 13 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுக்கல. சிராஜ் 8 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுக்கல. அந்த வகையில் இந்த மேட்ச்ல யார் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுன்னா குல்தீப் தான். இன்னொரு புறம் இது அஸ்வினுக்கு 100வது மேட்ச். அப்போ குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா அவர் 5 விக்கெட் எடுத்ததுனால இன்னிங்ஸ் ஆல் அவுட், இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆனோன்னா பாலை தூக்கி அவர் தான் காட்டணும். யார் அதிக விக்கெட்ஸ் எடுத்தாங்களோ அவங்க தான் காமிப்பாங்க, ஃபேன்ஸ் கிட்ட காட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி குல்தீப் யாதவ் அவர் பண்ணாமல் அஸ்வினுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கையில் பாலை கொடுத்துருப்பாரு. பட் அஸ்வின், தம்பிங்க வா, நீ தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்க, நீ காட்டு, அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தனக்கு கிடைச்ச கௌரவத்தை கூட விட்டு கொடுத்துட்டு பாலை பிடி காட்ட அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவே பாலை தூக்கி காட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ 100வது மேட்சாக இருந்தால் கூட அதிக விக்கெட் எடுத்தது குல்தீப் யாதவ் அப்படிங்கிறதுனால அஸ்வின் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. நன்றி. தமிழுக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறாங்க, சமஸ்கிருதத்துக்கு தான் நிதி ஒதுக்குறாங்க.